நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நாளிலே நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம். அதிலே உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 33வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீசர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீசரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீசர் போஜனமானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா அவருடைய ஊழியத்தில் ஒரு கூட்டம் எழுப்பி நின்னுச்சு. அந்த கூட்டம் தான் வேதபாரகர் பரிசேயருடைய கூட்டம். எதிரான காரியங்களை பேசினாங்க. ஏன்னா சிலருடைய ஆவியை பாருங்க, வசனத்தை படித்தாலும் தன்னுடைய இருதயத்துக்கான காரியம் எடுக்க மாட்டாங்க. மற்றவங்களை குறித்த சிந்தை தான் அவங்களுக்கு வரும். ஆகா, வசனம் இப்படி சொல்லுது, அப்ப இந்த இடத்துல அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. பிரசங்கத்தை கேட்கும் போதும் கூட அதே தாட்டு தான் வரும். அதே போல ஒரு கூட்டம் பாருங்க, வேதபாரகர் பரிசேயுடைய கூட்டம். இயேசுடைய பிரசங்கத்தை சல்லடை போட்டாங்க. அவங்க பக்தி விருத்தி அடைவதற்காக எப்படி தர்க்கம் பண்ணலாம், என்ன குறை சொல்லலாம், எதையாவது ஒன்று சொல்லி ஆகணும். அந்த சிந்தையோட ஒரு கூட்டம் இயேசுக்கு பின்னால சுத்தி கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவில் சாத்தா இருந்தான். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, உங்க சீசர்கள்லாம் எப்பவுமே சாப்பிட தூங்க இந்த மாதிரி ஜாலியா இருந்துட்டு இருக்காங்களே, யோவான் சானனுடைய சீசர்கள்லாம் நல்லா உபவாசம் பண்றாங்க. இன்னும் பாருங்க, வேதபாரகருடைய சீசர்கள் இருக்காங்க, அவங்க கூட நல்ல உபவாசம் பண்றாங்க, உங்க ஆளுங்க உபவாசிக்கவே இல்லை. அப்படி சொன்ன போது இயேசு என்ன சொல்றார் பாருங்க கீழே. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள் என்றார். பிரியமானவர்களே, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நான் அவர்களோடு இருக்க மட்டும் நான் அவர்களை பாதுகாக்கிறேன், நான் அவர்களை போஷிக்கிறேன், நான் அவர்களை நடத்துகிறேன். ஏன்னா அவங்களோடு கூடவே நான் இருக்கிறேன், இரவு பகலும் கூட இருக்கிறேன். அவர்களை விட்டு நான் எடுக்கப்படும் நாட்கள் வரும், அதற்கு பின்னால அவர்கள் உபவாசிப்பார்கள். இப்படி சொல்லிட்டு இப்ப வேதபாரகர் பரிசேயருடைய சீசர்களுடைய உபவாசம், அந்த உபவாசத்தை குறித்து இயேசு கீழே என்ன சொல்றார் பாருங்க. அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்களை அடையாளம் காண்பிக்கிறார்.
அவர் என்ன சொல்றார் பாருங்க, புது துணிய பழைய துணியோட இணைப்பியா? இணைத்து நீங்க அதை தச்சு போடுவீங்களா? அப்படி ஒருவேளை இணைத்து தச்சு போட்டா கூட அது சீக்கிரமா பழையது கிழிந்து போய்விடுமே, அது ஒவ்வாது, அது நல்லா இருக்காது. அது நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஆண்டவரே சொல்றார். இரண்டாவது, ஒருவனும் புது ரசத்தை பழைய துருத்தியில வைக்க மாட்டான். புது ரசத்தை புது துருத்தியில தான் வைப்பான். அது என்ன ரசம், துருத்தி என்னது? இப்ப இந்த காலத்துல வீடுகளில் பாருங்க, விதவிதமான நிறைய பாத்திரம் இருக்கு. நிறைய பாத்திரம் சில்வர்ல இருக்குது, பிளாஸ்டிக்ல இருக்குது, பைப்பர்ல இருக்குது, இன்னும் நிறைய வெண்கலம், பல விதமான பொருட்கள் இன்னைக்கு இருக்குது. நம்ம எந்த விதமான ஒரு ஜூஸையோ அல்லது எதை வேணுமானாலும் பத்திரமா வைப்பதற்கு நிறைய பாத்திரம் இருக்கு. ஆனா அந்த நாட்கள்ல பாருங்க, மண்ணால் ஆன பாத்திரம் இருந்தது, கல்லால் ஆன பாத்திரம் இருந்தது, மரத்தினால் ஆன பாத்திரமும் இருந்தது. இதையும் கடந்து ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பான பாத்திரம் அப்படின்னா தோலினாலே பாத்திரத்தை தயார் பண்ணுவாங்க. மிருகத்தினுடைய தோல். அங்கே திராட்சை ரசத்தை பாருங்க, பிழிந்தெடுத்து சேமித்து வைப்பார்கள். அந்த திராட்சை ரசம் பாருங்க, அது ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அதன் மொத்தமா நிறைய பிழிந்து எடுத்த பிறகு அதை பழைய தோல் பாத்திரத்துல ஊத்தினா அந்த ஸ்பிரிட்டுடைய வேகத்துல அந்த தோல் என்ன செஞ்சிடும், அந்த தோல் பாத்திரம் கிழிந்து ரசம் கொட்டி போயிடும். அதனால புது ரசத்தை அவங்க தயார்படுத்தும் போது புது தோல் துருத்தியையும் தயார்படுத்தி புதியதில் தான் சேர்த்து வைப்பாங்க. இன்னும் கூட அதோடைய ஆராய்ச்சியை நான் படிச்சிருக்கிறேன். அந்த ரசத்தை உள்ள ஊத்தின உடனே அந்த பாத்திரமே பாருங்க கட்டி தொங்க விட்டுருந்தா உயிர் உள்ள மாதிரி அப்படியே அது லேசா அசைந்து கொண்டே இருக்குமா. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுடைய அந்த வேகம் அந்த விதமா பாத்திரத்தையே, அந்த தோல் பாத்திரத்தை அசைக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, புது பலன் ஆண்டவர் நமக்கு தரணும். பழைய மனிதனுடைய கிரியைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு போக வேண்டும். பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பழைய மனிதனுக்கேற்ற கெட்ட நடக்கைகள் களைந்து போடப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருவார். வேதாமத்தில் எபேசியர்கள் நிருபத்தில் 4வது அதிகாரம் அதிலே 22, 23 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகுங்கள். பரிசுத்த ஆவி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவிய விதவிதமா வேதாகமோ வர்ணிக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல பார்த்தா கிருபையின் ஆவின்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தா கிறிஸ்துவின் ஆவின்னு இருக்கும். இப்படி பல பெயர்கள். தைரியத்தின் ஆவின்னு இருக்குது, அன்பின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்குது. இப்படி நிறைய பரிசுத்த ஆவிக்கு விதவிதமான பெயர்கள் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நீ நல்லா கவனித்து பாருங்க. இன்னொருக்கா கூட புதிதான ஆவி, அதுதான் அந்த புதிய கிருபை, அந்த புதிய வரங்கள், புதிய தாளந்துகள், புதிய அபிஷேகம்,
அப்ப புதுமையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ள கொண்டு வர விரும்புறாரு. அந்த பழைய அனுபவம் இல்ல, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய சகல கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா பழைய மனிதனுக்கு ஏற்ற கெட்ட நடக்கைகள் எல்லாம் களைந்து போடப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழைய மனிதனுடைய நடக்கை என்ன மாதிரி எல்லாம் இருக்கும்? அப்படியே கொலேசியர்களின் நிருபத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அதுல 3வது அதிகாரத்தை நல்லா பாருங்க. அதுல 9, 10, 2 வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லப்பட்டிருக்குது? பொய் சொல்லக்கூடாது. பழைய மனுஷன் என்ன சொல்லுவான்? எப்பவுமே பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்லுவான். என்ன குழம்புன்னு கேட்டா கூட ஒரு பொய்ய சொல்லுவான். எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு பொய்ய சொல்லுவான். அப்போ பழைய மனுஷன் பொய்யை பிரயோகிக்கக்கூடியவனா இருப்பான். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையை மறைப்பான், பொய்யை ஊதுவான். தன்னுடைய வாழ்க்கையில தான் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், சவால்கள், அதை கூட ஆவிக்குரியவர்களுக்கு மத்தியில கூட பகிர்ந்து கொள்ளாம அதை தனக்குள்ளே ரகசியமா வைத்து கொண்டு பொய்யே சொல்லிக்கொண்டே இருப்பான். பழைய மனுஷன் அவனுடைய வாயில பொய் அதிகமா பார்க்க முடியும். அதுவே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 5வது அதிகாரம் 7, 8, 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, கீழே பாருங்க, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றார் பாருங்க, வேதபாரகர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. புளித்த மாவு ஆசரிப்பு கூடாரத்தில் அனுதினமும் புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு அதை படைக்கணும் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை தேவன் ஏற்படுத்தினார். அது எதற்கு அடையாளமா இருக்கு பாருங்க. அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் உண்மை, 2வது துப்புரவு என்ற ஒரு புளிப்பில்லாத அப்பமாக நம்முடைய இருதயத்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். அப்போ பழைய மனிதனுடைய கிரியைகளை களைந்து எடுத்து போடணும். பழைய மனிதனுடைய நடக்கை என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னை குறித்து எப்பொழுதுமே ஒரு மன மேட்டிமே இருக்கும். என்கிட்ட என்ன பாவம் இருக்கு, நான் பெரிய நீதிமான், எனக்கு பிறன் யார், நான் அவளை போல இல்லை, இவளை போல இல்லை, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரியும் இல்லை,
இப்படி 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனாங்கல்ல. லூக்கான சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரத்தில் அதுல 8வது வசனத்துக்கு பின்னால பாருங்க, 2 பேர் ஜெபம் பண்ண போனதை நம்ம பார்க்கிறோம். ஒருவன் ஆயக்காரன், அவன் சொல்றான், நான் இவனை மாதிரி பாவியே இல்லை, நான் நீதிமான், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் தாழ்மையை தரித்து கொள்ளணும். தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக தேவனிடத்திலே நாம மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்மை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை, தேவனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார், பரிசுத்தவானாக மாற்றுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கலாம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்தது. அப்படி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப விரும்புகிற நன்மை, நமக்குள்ள ஆவியானவர் நன்மை செய்யும்படிக்கு தூண்டுறார். ஆனா நம்ம விரும்பாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்ய ஒரு வல்லமை நம்மை தள்ளி கொண்டு போகிறது. ஐயோ, நிர்பந்தமான மனுஷன், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? நான் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த நேரம் வரும்போது குடிச்சிடுறேன். இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த சூழ்நிலை வரும்போது அதை செய்து விடுகிறேன். எனக்குள்ள ரட்சிப்பும் இருக்குது, நான் பரிசுத்தாவியும் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்நானம் கூட எடுத்தாச்சு, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு தான் நான் போறேன். ஆனா எனக்குள்ளேயே ஒரு விடுதலை இல்லையே, எனக்குள்ளேயே ஆவியும் மாம்சமும் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்குது. ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யலையே. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கமா கொண்டு போக நினைக்கிறார், ஆனா எனக்குள்ள இன்னொரு வல்லமை இன்னொரு பக்கமா என்னை கொண்டு போய் கொண்டே இருக்குது. ஏன் இதெல்லாம்? இதுக்கு விடுதலையே இல்லையா? பிரியமானவர்களே, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர். நாம் கேட்கிற மற்ற காரியத்திலே நன்மையை அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படின்னு வேதமே கேள்வி கேட்குது. அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்ன? நம்மை பரிசுத்தவானாய் மாற்ற, நீதிமானாக மாற்ற, செம்மையானவனாய் மாற்ற, உண்மையுள்ளவனாக மாற்ற, ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மை உருவாக்க அவர் நம்ம தெரிந்து கொண்டார். அப்ப அந்த ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தையை பாருங்க. சோர்ந்து போகாத, உனக்காக குமாரனையே சிலுவையில கொடுத்தனா, அவரோடு கூட உனக்கு நான் நீதியை கொடுக்க மாட்டேனோ, பரிசுத்தத்தை கொடுக்க மாட்டேனோ, என்னுடைய சாயலை உனக்கு கொடுக்க மாட்டேனா, நிச்சயமா உனக்கு தருவேன். அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தின் மூலமாக பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலுக்கான அந்த அடையாளம் தான் மூழ்கி ஞானஸ்நானம். அப்ப அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த பலமுள்ள விசுவாசம் தான் ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய சாயலை உருவாக்க துவங்குகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் வீழ்ச்சி உருவாக காரணம் என்ன? இதை விட்டு இன்னும் நான் என்ன செய்யணும்? இல்லை இயேசு இன்னொரு தடவை சிலுவையில் அறையப்பட வர வேண்டுமா? அப்படி அல்ல. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நான் விசுவாசித்து, வசனங்களை நான் விசுவாசித்து, என்னுடைய நாவினாலே விசுவாசத்தை அறிக்கை செய்து
அசையாத உறுதியோடு அவரை நாம் பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது நமக்குள்ளேயே தேவனுடைய சாயலை ஆண்டவர் உருவாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய நடக்கைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் வேகாமல் எவன் தன் மடியிலே நெருப்பை கட்டி கொள்ளக்கூடும்? இப்படி வேதம் ஒரு கேள்வி கேட்குது. பிரியமானவர்களே, பாவத்தை விட்டு விலகி ஓடு. இல்லை, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் நான் பரிசுத்தமா இருக்க முடியும். இந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, தணல், அதை அள்ளி நான் மடியில போட்டு சேஃப்டியா வச்சுக்கிடுவேன்னு வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ தணல் எடுங்க, அடுப்புக்குள்ள இருந்து இவ்வளவு தணல் எடுத்து மடியில் எடுத்து போட்டு பத்திரமா நான் வைத்துக் கொள்ளுவேன். அப்படி வைக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, நம்ம ஆவியிலேயே நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ வீழ்ச்சி வருவதற்கான காரணம் பாவத்தை விட்டு விலகி ஓட புதிய தீர்மானம், பாவிகளுடைய வழியிலே நில்லாதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்வது அல்லது பிரிந்து வாழ்வது, உலகத்தை விட்டு சற்று விலகி இருப்பது, அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு அவசியமா தேவை இல்லை. நான் எல்லாரோடையும் முன்பு போலவே நான் ஐக்கியமாவே இருப்பேன், ஆனா நான் பரிசுத்தமா வாழ்வேன். அது வேதத்துக்கு முரண்பாடான ஒரு காரியம். துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துண்டிக்கத்தான் ஆக வேண்டும். துண்டிக்கணும். துண்டிக்காவிட்டால் மறுபடியும் நம்மை பின்தொடரும். நடந்த ஒரு சம்பவம் முன்னமே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய தென் பகுதியில் நடந்த சம்பவம் தான். இப்பதான் அதிகமா பனையில ஏறக்கூடிய ஆட்களை பார்ப்பது அரிதா இருக்கு. முன்னாட்களில் பாருங்க, பனை தொழில் ரொம்ப பிரதானமா நம்முடைய தென் பகுதியில் இருந்தது. அப்படி பனை ஏறுற ஒரு மனிதர் பாருங்க, பொதுவா அதிகாலமே அவங்க போய் பனை ஏற போவாங்க. காலையிலே போய் அவங்க ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற அந்த மண் பாத்திரத்தில் பதநீர் வடிஞ்சிருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு திரும்ப அந்த பனைமரத்திலிருந்து உள்ளே இருந்து வரக்கூடிய பூ அதை நல்லா என்ன செய்வாங்க, சீவி விடுவாங்க. திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லி திரும்ப சாயங்காலம் ஒருக்கா போய் செய்யணும். அப்பதான் நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். அந்த மாதிரி பாருங்க, அதிகாலையிலே போவாங்க. அப்படி ஒரு மனிதர் காலையிலே பனைமரத்தை நோக்கி போறார். அந்த பனைமரத்தை சுற்றிலும் கொஞ்சம் புதர் மண்டி கிடக்குது. நிறைய காட்டு செடிகள் முட்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த இடத்துல அவர் பனை ஏறும்படியா அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் கொண்டு அதுக்கு பக்கத்தில் போய் பனைமரத்தில் ஒரு கையை வைத்து விட்டார். இப்போ இடது கையில் பாருங்க, அவர் கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் கீழே வைக்கும்படியா குனிகிறார் பாருங்க. அங்கிருந்து ஒரு விஷப்பாம்பு அவருடைய வலது கையில் இருக்கிற பெருவிரலை சரியா கடித்து விட்டு, அப்ப கடித்து விட்ட உடனே அந்த பனைமரத்தை அந்த பதனி எடுக்க அதை சீவி எடுக்கக்கூடிய நல்ல பதமான கத்தி அவங்க கையில் எப்பவுமே இருக்கும். அதை வைத்து விஷம் சரீரத்தில் ஏறிடக்கூடாது என்பதற்காக அந்த பெருவிரலை வேகமா அப்படியே சீவி அப்படியே போட்டார். இப்போ தன் கையில் இருக்கிற டவலை வைத்து அப்படியே கிழித்து கட்டி ரத்தத்தை நிறுத்துறதுக்கு முயற்சித்தாரு. எதையுமே சிந்திக்கல, எல்லாத்தையுமே அங்கே போட்டுட்டு நேரம் எங்கே போறாரு, அவரு மருத்துவமனைக்கு போறாரு. சோதிச்சு பார்க்குறாங்க, விஷம் பாடியில் ஏறலை. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சீக்கிரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, விரலை நீங்களே கட் பண்ணிட்டீங்க. ஒரு 2 நாள் கடந்து போகுது. அவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் கொஞ்சம் சுகம் கிடைக்குது, பணம் ஏறலான்னு முயற்சி பண்ணி போகிறார். அதே இடத்துக்கிட்ட அவர் வரார் பகல் நேரத்தில்.
தன்னுடைய கையிலிருந்து துண்டிக்கப்பட்ட விரல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அந்த புதருக்குள்ளே தேடி பார்க்குறார். அது அப்படியே செத்த நிலையில் அது ஒரு இடத்துல அப்படியே கிடக்குது. அதை திரும்ப எடுத்து பார்க்குறார். ஐயோ, இது என்னுடைய அழகான பெருவிரல், இன்னைக்கு என் கை ஒரு விரல் குறைவோடு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அந்த விரல் எடுத்து கையில் வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த கட்டெல்லாம் அவுக்கிறார். அவுத்து எடுத்துட்டு, இப்படித்தானே என்னுடைய விரல் இருந்தது, இந்த கையில் பொருந்தி இருந்ததுன்னு சொல்லி அதை தூக்கி மறுபடியும் அந்த இடத்துல ஒட்ட வச்சு அப்படியே ஏதோ பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறார். அவர் அறியாம கொஞ்ச நேரத்தில் துண்டிக்கப்பட்ட விரலில் இருந்த கொடிய விஷம், அந்த ஆறாத ஈரமா இருந்த அந்த புண் வழியா மறுபடியும் அந்த விஷம் அவருடைய சரீரத்தில் ஏறி தலை சுத்த ஆரம்பித்தது. இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமா என்ன செய்யறாரு, மறுபடியும் வீட்டை நோக்கி அவர் ஓடுறார். மருத்துவமனை கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. என்ன நடந்துச்சு, நல்லா தானே இருந்தீங்க, இந்த மாதிரி நான் செய்தேன். பாடி முழுவதும் விஷம் ஏறி அது இருதயத்துக்குள்ள போய் மருத்துவத்தினால் அவரை காப்பாற்ற முடியாம மருத்துவமனையிலேயே மரித்து போனார். பிரியமானவர்களே, இது நடந்த சம்பவம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனத்திலே நீங்கள் நிலை கொண்டு இருங்கள். அப்படி வசனம் நம்மை எச்சரிக்கக்கூடியதா இருக்கு. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பழைய மனிதனை களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். எல்லாமே இருக்கும், ஜெபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தினமும் ஃபோனில் ஒரு 4 பேரை குறை சொல்லாமல் தூக்கமே வராது. அப்படியும் சில ஆத்துமாக்கள் இருக்கு. யாரையாவது எதையாவது அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்ககிட்ட பேசி 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 யாரையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நேரப்போக்கு மாதிரி. அந்த மாதிரியும் சில ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அப்படி பாருங்க, மற்றவர்களை பாராதபடிக்கு உங்களை பாருங்க. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்க. தேவையற்ற காரியங்களை களைந்து போடுங்க, துண்டித்து போடுங்க. ஆண்டவர் புது பலத்தினால் உங்களை நிரப்புவார். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.